டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரதமர் நரேந்திர மோடி நாளை ராமேஸ்வரம் வரவுள்ள நிலையில் உச்சகட்ட பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாம்பன் கடலில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே தூக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை திறந்து வைக்கிறார். இக்கூட்டத்தில் ஆளுநர், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய அமைச்சர்கள், பாஜக மூத்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர். பிரதமரின் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பல மீட்டர் தூரத்திற்கு இரும்பு தடுப்புச் சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரத்திற்கு வரும் பக்தர்களுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் 1 மணி வரையிலும், அதன் பிறகு 3 மணிக்கு மேலும் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் தற்போது தண்ணீரின் அளவு குறைந்திருப்பதால் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மெயின் அருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அருவிகளில் தண்ணீரின் வேகம் குறைந்ததால் தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரிய நிர்வாகங்களை கட்டுப்படுத்த மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சுமார் 14 மணி நேர விவாதத்திற்கு பிறகு கடும் எதிர்ப்பையும் மீறி வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதேபோல மாநிலங்களவையிலும் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். 17 மணி நேர விவாதத்திற்கு பிறகு மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு நாடு முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்தன. போராட்டங்களும் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் சார்பில் தொடரப்பட்டுள்ள வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்தை அணுக உள்ளதாக அரசியல் கட்சிகள் ஏற்கனவே அறிவித்திருந்தன. இந்நிலையில் காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் எம்பி முகமது ஜாவேத் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு விசாரணை விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல பல்வேறு முஸ்லிம் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தை நாடவுள்ளன. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் குறித்தும் அரசு குறித்தும் விமர்சிக்கும் போது பொறுப்புணர்வுடன் பேச வேண்டும் என்றும், வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக பேசக்கூடாது என்றும் அதிமுக எம்பி சி வி சண்முகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து தரக்குறைவாக பேசிய புகார் குறித்து சி வி சண்முகத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் தற்போது வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் குறித்தோ அரசு குறித்தோ எதிர்க்கட்சி என்ற முறையிலும் எம்பி என்ற முறையிலும் விமர்சிக்க உரிமை இருந்தாலும் அது வெறுப்பை வெளிப்படுத்தும் வகையில் இருக்கக்கூடாது என நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பொறுப்புடன் பேச வேண்டும் என்றும் நீதிபதி இளந்திரையன் தெரிவித்திருக்கிறார். புதிய 500 ரூபாய் நோட்டுகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் விரைவில் 10 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகள் புதிதாக அச்சிடப்பட்டு பயன்பாட்டிற்கு விடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உள்ள பழைய ரூபாய் நோட்டுகள் சட்டப்படி செல்லும் என்றும், மகாத்மா காந்தியின் உருவத்தில் ஏற்கனவே வெளியாகி புழக்கத்தில் உள்ள 500 ரூபாய் நோட்டுகளும் செல்லும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் புதிதாக பொறுப்பேற்றுள்ள RBI கவர்னர் மல்ஹோத்ராவின் கையெழுத்துடன் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதற்கு மாநிலங்களவையில் வைகோ எம்பி கடும் கண்டனம் தெரிவித்தார்.
இது தொடர்பாக கோபமாக பேசிய வைகோ, இந்நிலை நீடித்தால் தமிழகத்தில் யாரும் கால் வைக்க முடியாது என எச்சரித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஒரு எம்பி இதுபோன்ற தொனியில் பேசுவது தவறு என்றும், தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்றும் கூறினார். தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என மின்சார வாரியம் அறிவித்திருக்கிறது. மின் இணைப்பு கட்டணம் தொடர்பான பிரச்சினைகள், சேதமடைந்த மின் கம்பங்கள், மின் மீட்டர்கள் ஆகியவை தொடர்பான பிரச்சினைகளுக்கு இங்கு தீர்வு காணலாம். இன்று 11 மணி முதல் நாளை 5 மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் மின் வாரிய அதிகாரிகள் கலந்து கொண்டு குறைகளை நிவர்த்தி செய்வார்கள். தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. முன்னதாக ஏப்ரல் 10ஆம் தேதி படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே நாளில் அஜித்தின் குட் பேட் அக்லி படம் வெளியாக இருப்பதால் இட்லி கடை படம் ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டுள்ளது. இப்படத்தில் ராஜ்கிரண், அருண் விஜய் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். அஜித்தின் மாசான காட்சிகளுடன் குட் பேட் அக்லி படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் வெளியாகிறது. ஏற்கனவே டீசர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. தற்போது ட்ரெய்லர் வெளியாகி சோஷியல் மீடியாவில் வரவேற்பு பெற்றுள்ளது. இப்படத்தில் த்ரிஷா, பிரசன்னா, சுனில் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.